வணக்கம் ஓவியா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய பிரபல தனியார் பார் ஒன்றில் நடைபெற்ற அடிதடி வழக்கில் அதிமுக ஐடி பிரிவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடைபெற்ற விசாரணை மற்றும் அவரது செல்போன் சாட்ஸ் உள்ளிட்டவற்றை போலீசார் விசாரணை நடத்தியதில் அவருக்கு பிரதீப் என்பவர் போதைப் பொருள் சப்ளை செய்ததாக அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் பிரசாத் பிரதீப் இருவரும் போலீசார் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்டு வரப்பட்ட நிலையில் இந்த போதைப் பொருளில் பிரதீப் பிரசாத் ஆகியோர் நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் போதைப் பொருளை சப்ளை செய்ததாகவும் அவரும் ஸ்ரீகாந்தும் போதைப் பொருளை பயன்படுத்தியாக அந்த விசாரணையில் தெரிய வந்ததன் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்தும் கைது செய்யப்பட்டு அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தற்பொழுது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டு போலீசார் விசாரணை அதாவது நீதிமன்ற காவலில் தற்பொழுது அவர் சிறையில் இருக்கின்றார். தற்பொழுது அவரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து 4வது ஆளாக இந்த போதைப் பொருள் சப்ளை வழக்கில் கழுகு பட நடிகர் ஆன கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் போலீசாரிடம் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அவர் விசாரணை நடைபெற்றது அவர் இந்த விவகாரத்தில் தொடர்புடையதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரை பிடிப்பதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவரே சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முதல் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 17 மணி நேரமாக விடிய நடிகர் கிருஷ்ணாவிடம் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் பல்வேறு கோணங்களில் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாக நமக்கு தகவல்கள் கூறப்படுகிறது. குறிப்பாக அவரும் அவருக்கு போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்டதா, அவரும் போதைப் பொருளை பயன்படுத்தினாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவிடம் அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் உள்ளிட்டவற்றையும் போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க போதைப் பொருள் பயன்படுத்தியதாக அந்த நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இருப்பினும் கூட தொடர்ந்து 17 மணி நேரமாக போலீசார் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டுதான் வருகின்றனர். தற்பொழுது வரை அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் கிருஷ்ணாவிடம் அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் விசாரணை அதை துருவி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு யாராவது தொடர்பு இருக்கிறார்களா, குறிப்பாக பிரசாத் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் தயாரிப்பாளராக இருக்கிறார். அவருக்கு இவர் ஏதாவது பண பரிவர்த்தனை செய்தாரா, அதே போல இவருக்கு போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை முடிவில் கிருஷ்ணா கைது செய்யப்படுவாரா அல்லது அனுப்பி வைக்கப்படுவாரா என்ற கோணத்திலும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து கோலிவுட்டில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் யாராவது இந்த விசாரணை வளையத்திற்குள் வருவார்களா என்ற கோணத்தில் இந்த போதைப் பொருள் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரமாக நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீசார் துருவி பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை வைத்து அடுத்தடுத்து இந்த கோலிவுட் வளையத்தில் யார் யார் இந்த போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்ட வழக்கில் பயன்படுத்திய வழக்கில் மேலும் இந்த விசாரணை வளையத்திற்குள் பலரும் சிக்குவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஓவியா.